தேவனை போற்றுங்கள், நம் ராஜனை துதியுங்கள், நம் தேவனை போற்றுங்கள், நம் ராஜனை வாழ்த்துங்கள், நம் கர்த்தரை போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹalleluya, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹalleluya, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹalleluya, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹalleluya, ஓ ஹோசன்னா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நல்லவர், பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஆஹா ஹalleluya, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹalleluya, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹalleluya, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹalleluya, ஓ ஹோசன்னா. நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடானம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். நேற்றும் இன்றும் மாறிடானம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். ஆஹா ஹalleluya,
எத்தனை பேர் அவருடைய கைக்குள்ளாக இருக்கிற ஆடுகளா இருக்கிறோம்? இன்னைக்கு பாருங்க, நம்ம அவருடைய கைக்குள்ள இருக்கிறோம். அவருடைய கைக்குள் இல்லாம எத்தனையோ பேர் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிதறடிக்கப்பட்டிருந்த நம்மளெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய கைக்குள்ளான அந்த அரவணைப்புக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆடுகளாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நான் உணர்றோம். என்னன்னா, ஆண்டவருடைய தேவை எனக்கு எவ்வளோ ஆழமான அவசியன்றதை உணர்றேன். நான் அவருடைய கைக்குள்ள இல்லைன்னா இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது பாருங்க. ஆனால் இன்னைக்கு ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டீப்லி ஐ நீட் காட் இன் மை லைஃப். மேலோற்றமா அல்ல, ஆழமான விதத்தில் எனக்கு என் தேவன் தேவை. எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆழமான விதத்தில் எனக்கு என் தேவன் தேவை. அந்த தேவன்றத உணர்த்தி காட்டுறது என்ன தெரியுமா? அவர் மேல நமக்கு உண்டாகிற பசியும் தாகமும். The hunger and thirst that you have towards God, that will continually reveal you that there is a deep need for God in your life. உங்க வாழ்க்கையில இந்த ஆழமான தேவனுடைய தேவை நமக்கு இருக்கு. அதுதான் சங்கீதக்காரன் அதை ஒப்பிட்டு எப்படி சொல்றான் பாருங்க. 42 சங்கீதம் வாசிக்கும் போது, மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல. மானு கதறுதான். எப்போ கதறும் தெரியுமா? மானு அதனுடைய சரீரம் உஷ்ணம் தாங்க முடியாம ரொம்ப எளிதா மான் உஷ்ணமாக ஸ்வெட்லாம் ஆகாது பாருங்க. ஆனா அந்த ஒரு மான் அதனுடைய பாடி ஹீட் ஆகி உஷ்ணம் அதிகமான உடனே அந்த உஷ்ணத்தை தணிப்பதுக்காக அது அலைந்து திரிந்து தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு ஓடி போகுது. ஏன்னா அந்த தண்ணியை குடித்தாதான் அந்த சரீரத்தில் உண்டான உஷ்ணம் தணிக்கப்படும்ன்றதுனால அந்த தண்ணியை தேடி ஓடுது மானானது. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மெய்யான உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர் மேல எனக்கு பசியும் தாகமும் உண்டாகுது. ஏன்னா என் வாழ்க்கைக்கு இந்த ஆண்டவர் இயேசு எவ்வளவு ஆழமாய் தேவை என்கிறத உணரும் போது இப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரேன், கர்த்தரை பாடுறேன், கர்த்தருடைய வார்த்தையை என் வாயினால் அறிக்கை பண்றேன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஒரு மானானது நீரோட வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா என் ஜீவன் உள்ள தேவன் மேல தாகமா இருக்குது. எனக்கு நீர் எவ்வளவு வேணும், நான் உம்மால ஆண்டவரே பசி தீக்கப்படுது. ஏன்னா உம்முடைய வசனம் எனக்கு ஒவ்வொரு நாளும் உணவா இருக்கிறது. தேவனே எனக்கு ஜீவ தண்ணியா இருந்து வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் தாகம் உண்டாகுதோ, வறட்சி உண்டாகுதோ, அங்கெல்லாம் அவர் ஜீவ தண்ணீராய் எனக்கு பாய்ந்தோடுகிறாரே. இந்த மானானது அதனுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள, அது தாகன்றதை மாத்திரம் பார்க்க கூட, அதனுடைய சரீரத்தின் உஷ்ணத்தை தீர்த்து கொள்ள அது பிரயாசம் எடுத்து தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு ஓடி போகுது. நான் சொல்றேன், மனுஷனுடைய வாழ்க்கை கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிக்குள்ள வரும்போது மனுஷன் வர வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம்தான். இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்போது எவ்வளவு கஷ்டத்தோட நான் வந்தாலும் என்னை விடுவிக்க ஒரு அற்புதமான கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் தான் நம்மளை பார்த்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் எங்கேயோ போங்கல்ல, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். பசி தீக்கப்படுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தாகத்தை தீக்கிறவர் நம்முடைய கர்த்தர். எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் நான் வந்தாலும் என்னை விடுவிக்க எனக்கு ஒரு அற்புதமான கர்த்தர் இருக்கிறார். இதை பொருள்படுத்தி தான் சங்கீதக்காரன் 44 சங்கீதத்தில் சொல்றார், இரவும் பகலும் இதுவே என்னுடைய கண்ணீராகவும் இதுவே என்னுடைய உணவாக இருந்ததுன்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு எவ்வளவு ஆழமா தேவைன்றத ஒவ்வொரு நாளும் அதை உணவாய் வைத்து அதை நம்முடைய தாகமாய் வைத்திருப்போமானால், நான் சொல்றேன், வற்றாத நீரூற்றை போல ஆவியானவர் கர்த்தர் நமக்குள்ள இருந்து பலமாய் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே மானானது மாத்திரம் அல்ல, உம்மால ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளையா இருக்கிற நானும் என் ஜீவன் உள்ள தேவன் மேல தாகமா இருக்கிறேன். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? நானும் என் ஜீவன் உள்ள தேவன் மேல நான் தாகமா இருக்கிறேன். ஆமென். ஒரு பழைய பாடல், ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல் சேர்ந்து பாட போகிறோம். மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறது போல் என் ஆத்துமா ஜீவன் உள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறதுன்னு சொல்லி எங்களோட இணைந்து சேர்ந்து கர்த்தரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவரின் பதற்காலத்தில் கிருபையை தருகின்றீ. தேவரின் பதற்காலத்தில் கிருபையை தருகின்றீ. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, என்றும் காப்பி. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மளை காக்கிறவராய்? என்ன நாசம் மோசம் நேரிட்டாலும்
அது நடுவே என்னை காக்கிற ஒரு கர்த்தர் அங்கே கூட இருக்கிறார். அதான் பாருங்க, அவர் மேல என் தாகத்தை, ஆழமான ஒரு தேவன் எனக்கு வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிட்டே இருக்கணும். பாருங்க, ஏன் அவர் எனக்கு ஆழமா தேவைன்னா, ஏன்னா அவரால் எனக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவர் எனக்கு செய்கிறார். அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் நமக்காக கொடுத்திருக்கிற அவருடைய நாமம். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்கள் எல்லாம் தியானித்து அதை பேசுங்கள் என்று சொல்றார். 95ஆம் சங்கீதத்தில் அதெல்லாம் பார்க்கலாம். 105ஆம் சங்கீதத்திலையும் அதை நீங்க கவனிக்கலாம். சொல்றாரு, கர்த்தர் செஞ்ச அதிசயங்கள்லாம் கொஞ்சம் தியானிங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போது இங்க அதை தியானிக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் யோசிக்கிறேன். கர்த்தர் ஒன்றும் செய்யாமல் இல்லை, எத்தனையோ நன்மைகளை எனக்கு அவர் செய்திருக்கிறாரே. அந்த அதிசயங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கிறேன், அதை தியானிக்கிறேன். அந்த தேவன் எனக்கு செய்திருக்கிற அதிசயம் அதுல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அதிசயங்களையும் எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், என்ன கடங்காத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நல்ல ஆண்டவரை எனக்கு அவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்க சொல்ல முடியும், எனக்கு அவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார், எனக்கு அதிசயத்தை செஞ்சு. அதெல்லாம் நான் நினைத்து பார்த்து, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஆராதிங்கள். பரிசுத்தரே, உன்னதரே, 10,000ங்களில் சிறந்தவரே, ஆராதனை கத்தாதி கத்தாவே, மகிமையின் ராஜனே. பரிசுத்தரே, உன்னதரே, 10,000ங்களில் சிறந்தவரே, ஆராதனை கத்தாதி கத்தாவே, மகிமையின் ராஜனே. நாமத்திலும் மேலான நாமமே, அதிகாரமுள்ள வல்லமை உள்ள நாமமே. அன்பரே, யோகியரே, ஜீவனே, என் நேசரே, இயேசுவே, 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 இயேசுவே. எல்லா கைகளும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி நம்முடைய தொனியை உயர்த்தி இயேசு என்று கூப்பிடுவோம். இயேசுவே, 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 அந்தரபா, ஷகதரியாத்துரே, இயேசுவே,
இயேசுவே 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 கோட்டையெல்லாம் விழுந்திடும். இயேசு ராஜாவாக வருகிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி அவர் ஆராதிப்போம். சாத்தானின் கோட்டை விழுந்திடும். இயேசு ராஜாவாக வருகிறார். தேவாதிசயம் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. ஆக்கினி பலன் தருகிறார். இயேசுவே நீ பெரியவர். இயேசுவே நீ வல்லவர். இயேசுவே வெற்றி சிறந்தவர். இயேசுவே 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 இயேசுவே. நல்ல கரம் தட்டி இந்த இயேசு ராஜாவுக்கு ஓரகபலதியாந்துரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் ரட்சிப்பையும் வாழ்வையும் அருளுகிற இயேசுவே, உம்முடைய நாமத்தை உயர்த்தணும். உம்முடைய நாமத்தை நாங்க தொழுது கொள்றோம். இந்த நாமத்துக்குள்ள எங்களை நீர் வைத்திருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். இந்த நாமம் எங்களுக்கு எவ்வளவு ஆழமாய் தேவைன்றதை உணர்ந்திருக்கிறோம். அதான் உமக்குள்ள நாங்க எங்களை அதிகமா பலப்படுத்துறோம். உம்மை மறுபடியும் வந்து நாங்க தேடி சார்ந்து கொள்றோம். Because you are the one that we need in life. நீர் ஒருத்தர் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆழமான விதத்தில் எங்களுக்கு நீர் வேணும். எங்க தாகத்தையும் எங்க பசியையும் எங்க வாழ்க்கையை உம்முடைய மகிமையினால நிரப்ப எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தில் நிரம்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த இடத்துல உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசனத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீர் என்ன கேட்க வைக்க கொண்டு வந்திருக்கிறீரோ அதை முழு சுதந்திரத்தோடு விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க, அந்த வார்த்தையினால இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் நாங்கள் அனுபவிக்க
பேசுற என்னை மறைத்து என்னுடைய குரலை பயன்படுத்தி உம்முடைய வார்த்தையை ஒரு விதையாக கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளே நீர் விதைப்பீராக. முழு ஆளுகையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து ஆண்டு வழி நடத்தும், இன்னும் பலமாய் நடத்தும், இன்னும் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில், எங்களுக்குள்ளே, எங்க மூலமாய் நீ தொடர்ந்து செய்யும் ஆண்டவரே. எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.